Taste the Daily. கும்பகோணத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் பண மோசடி செய்து சிக்கிய ராஜேஷ் என்பவர் திமுக அமைச்சர் துரைமுருகனுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த பிரவீன் என்பவரிடம் கும்பகோணத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியுள்ளார். இதையடுத்து பிரவீன் கொடுத்த புகாரில் ராஜேஷ் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் திமுக அமைச்சர் துரைமுருகன் எம்பி கனிமொழியுடன் ராஜேஷ் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்கள் தெரியும் என கூறி அதிகளவில் பண மோசடி நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே காவலர் மற்றும் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அழகர் நாயக்கன்பட்டியில் பட்டா இடத்தை சிலர் ஆக்கிரமித்து சொந்தம் கொண்டாடி வருவதாக அளித்த புகார் தொடர்பாக ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயில் திருவிழாவில் திமுகவைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் தூண்டுதலின் பேரில் புதுப்பட்டியைச் சேர்ந்த 3 பேர் அழகர் நாயக்கம்பட்டியைச் சேர்ந்தவர்களை தாக்க முயன்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சட்டத்தின்படி செயல்பட வேண்டிய காவல்துறையினரோ ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் அழகர் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர்களை தாக்கியுள்ளனர். இதை கண்டித்து அழகர் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.